உன் புருஷன் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கையை கெடுக்கிறதுக்காக நான் சொல்லல. இருந்தாலும் உன் புருஷன் விஷயத்துல நீ கொஞ்சம் கவனமா இரு. இத பாரு, இது உன்னோட வாழ்க்கை, அதுக்காக தான் சொல்றேன். அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதே வேற ஒரு பொம்பளையா இருந்தா இந்த விஷயத்தை பெருசாக்கி குடும்பத்துல பெரிய புயலையே உருவாக்கி இருப்பான். ஆனா நான் இந்த விஷயத்துல என் புருஷனுக்கு சப்போர்ட்டா தான் பேசியிருக்கேன். என் மாமனார் மாமியார் கூட ராணியோட வெளியூர்ல தங்குனத அதுவும் சொல்லாம போனதுக்காக கண்டிச்சாங்க. அப்ப கூட நான் அவங்க முன்னாடி என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவரை திட்டாதீங்கன்னு சொன்னேன். எதுக்காகடி அப்படி சொன்ன? காரணமாதாம நான் அப்படி சொன்னேன். நான் சொன்ன அந்த வார்த்தையால என் புருஷனுக்கு என் மேல இருந்த வெறுப்பு போய் என்ன ஆதரவா ஒரு பார்வை பார்த்தாருமா, அதுவே எனக்கு போதும். நீ சொன்னியே உன் புருஷனை முந்தானையில முடிஞ்சுக்கிட்டு அம்மாவையும் பிள்ளையும் பிரிச்சிருன்னு, அதுக்கு இதுதான் பிள்ளையார் சுழி. இதனால என் மேல இருந்த வெறுப்பு என் புருஷனுக்கு குறைஞ்சிருக்கும். இத அப்படியே கண்டினியூ பண்ணி அவரை முழுக்க முழுக்க என் பிடிக்குள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டே அவரை தனியா பிரிச்சிருவேன். என் மாமியார கண்ணீர் விட வைக்க போறேன். இதான் என்னோட திட்டம். அதானே பார்த்தேன். சிந்தாமணி பொண்ணா கொக்கா? காரணம் இல்லாம நீ எதையுமே செய்ய மாட்டியே. சரி, இதுக்காக தான் நான் போன் பண்ணேன். அந்த நிச்சயதார்த்தத்தை ஏதாவது செஞ்சு நிறுத்திடு. அதத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியே தப்பித்தவறி நிச்சயதார்த்தம் நடந்தாலும் கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். கவலைப்படாதம்மா, பிரியா கழுத்துல அண்ணன் கட்டுற தாலி தான் ஏறணும், ஏறும். சரி ஜெயந்தி, வச்சிட்டுமா? ராணி, அண்ணி, உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. உன் எதிர்காலம் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துட்டு இருக்கேன். ஆனா நீ எதுவுமே நடக்காத மாதிரி இவ்வளவு சாதாரணமா இருக்கியே. உன் எதிர்காலத்தை பத்தின பயமோ பதட்டமோ உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? கொஞ்சம் கூட கிடையாது அண்ணி. ஏன்னா என் வாழ்க்கையை நான் அண்ணன் கிட்ட எப்போ ஒப்படைச்சிட்டேன். சின்ன வயசுல இருந்தே என் அண்ணன் எனக்கு எது வேணும் எது வேணாம், எது நல்லது எது கெட்டது, எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சவர். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த விஷயம் உங்களுக்கும் நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஒரு அண்ணன் எத்தனை தங்கச்சிங்களுக்கு அண்ணி கிடைப்பாங்க? அப்படிப்பட்ட என் அண்ணன் என் புருஷன் வீட்டுல எனக்கு ஒரு பிரச்சனைங்கிறதால என்னை இங்க கூட்டிட்டு வந்து தான் வீட்டுல தங்க வச்சிருக்காரு. பிரச்சனை முடிஞ்சதும் எல்லாம் சரியாயிடும் அண்ணி. இதுல நான் எதுக்காக பயப்படணும்? பிரச்சனை முடிஞ்ச எல்லாம் சரியாயிடும் தான். அதுக்காக எந்த முயற்சியும் எடுக்காம இருந்தா பிரச்சனை எப்படி சரியாகும்? உங்க அண்ணன் எந்த முயற்சியும் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல ராணி. அண்ணி, அண்ணன் எந்த விஷயத்தையும் யோசிக்காம எடுத்தேன் கவுத்தன்னு செய்ய மாட்டாரு. அண்ணன் என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காருனா என் மேல சந்தேகப்பட்ட ஆகாஷ் தானாவே என்னை தேடி வந்து கூட்டிட்டு போற மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்வாரு. எனக்கு அண்ணனை பத்தி நல்லாவே தெரியும் அண்ணி. அதனால நீங்க என்னை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். ராணி, உன் அண்ணன் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் குறை சொல்லல. ஆகாஷ் கிட்டயும் உன் புகுந்த வீட்லயும் உண்மையை மறைச்சது உன்னோட தப்பு தானே ராணி. தப்பு பண்ண நாம இறங்கி போய் மன்னிப்பு கேட்கறதுல என்ன கௌரவம் வேண்டி இருக்கு? உன் அண்ணன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நீ உன் அண்ணன் கிட்ட சொன்னா கண்டிப்பா கேட்பாரு. இல்ல அண்ணி, சின்ன வயசுல இருந்தே நான் எதையுமே கேட்காம எனக்காக எல்லாமே செஞ்சு கொடுத்தவர் தான் என் அண்ணன். அதனால இப்ப ஏற்பட்டிருக்க இந்த பிரச்சனைய அண்ணன் கண்டிப்பா தீர்த்து வைப்பாரு. என்ன என் புகுந்த வீட்டுல கண்டிப்பா வாழ வைப்பாரு. அதனால என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. மா, என்ன? ஆகாஷ் சார் வந்திருக்காரு. ஆகாஷ் வந்திருக்காரா? இப்பதானே அண்ணி சொன்ன ஆகாஷ் என்ன தேடி வர மாதிரி அண்ணன் ஏதாவது செய்வாருன்னு. இப்ப ஆகாஷ் வீட்டுக்கு வந்திருக்காரு, பாத்தீங்களா? சந்தோஷ், செக்யூரிட்டி ஆகாஷ் வந்திருக்கிறதா சொன்னாரு. நீ வந்திருக்க? ஆகாஷ் வெளியே நிக்கிறான். ஆகாஷ், ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நான் ஒன்னும் உறவு கொண்டு வரதுக்கோ விருந்து சாப்பிடறதுக்கோ இங்க வரல. ஆகாஷ், கோவப்படாதீங்க, உள்ள வாங்க, பொறுமையா பேசிக்கலாம். பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவளே வேண்டாம்னு வீட்டு விட்டு வெளியே அனுப்பியாச்சு. இவளோட திங்ஸ் எதுக்கு? அதான். ஆகாஷ், குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வர்றது சகஜம்தான். அதுக்காக நீங்க அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா? ராணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட குடும்பம் நடத்தணும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? நான் எதையும் மறக்கல, அவதான் எல்லாத்தையும் மறந்துட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா.
சந்தோஷ் நீ அது கொஞ்சம் எடுத்து சொல்லு சந்தோஷ். நானும் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு ராணி. ஆனால் அவன் கேட்காம பிடிவாதமாக தான் இருக்கான். இப்போ கூட அவன் கட்டாயப்படுத்தினதுனால தான் அவன் கூட வந்தேன். டேய் அவகிட்ட என்னடா பேச்சு? வா. ஆகாஷ் சொல்றது கேளுங்க, அவசரப்படாதீங்க. உள்ள வாங்க, எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம். டேய், சொல்றது கேளுங்க உட்கார்றா. ஆகாஷ். ஆகாஷ் ஆகாஷ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஆகாஷ் ஆகாஷ் லாரி மூவிங்ல இல்ல, எங்கேயோ நிக்கிது போல இருக்கு. இதான் சந்தர்ப்பம், இறங்கிடலாம். சார் வாயா. பிரியா நீங்க எப்படி இங்க? உன்னோட இன்னொரு முகம் தெரிஞ்சு போச்சுன்னு ஷாக் ஆயிட்டியா? என்ன சொல்றீங்க? நீ ஆபீஸ்ல வச்சு லாரி டிரைவருக்கு பணம் கொடுத்தது, கஸ்டம்ஸ் ஆபீசருக்கு பணம் கொடுத்தது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன். பிரியா நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இது எப்பவுமே நடக்கிற யூஷுவல் ஃபார்மாலிட்டிஸ் தானே. என்ன ஒண்ணும் தெரியாதவன் நினைச்சிட்டியா? இன்னைக்கு காலையில நியூஸ்ல புராதன சிலை திருட்டு போயிருக்குன்னு நானும் மாமாவும் பார்த்தோம். திருட்டு போன அந்த சிலைகள்ல இந்த கண்டெய்னருக்குள்ள தான் இருக்கு. அந்த திருட்டு கும்பல சேர்ந்தவன் தான் நீ. எக்ஸ்போர்ட் பிசினஸ் பாத்துக்க சொன்னதுக்கு மாமாவுக்கு தெரியாம நீ இந்த சிலை கடத்தல் பண்ணிட்டு இருக்க. இதுல கிடைக்கிற பணம்லாம் உன்னோட பேங்க் பாஸ்புக்ல டிரான்சாக்ஷன் ஆயிருக்கிறத நான் பார்த்தேன். இந்த விஷயத்தை இப்பவே போய் மாமா கிட்ட சொல்றேன். பிரியா நான் சொல்றதை கேள். நான் கொடுக்குற ஷேரை வாங்கிட்டு உங்க மாமா கிட்ட சொல்லாம. நீ பண்றது மாமாக்கு பண்ற துரோகம் மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே பண்ற துரோகம். இதுல என்ன வேற பார்ட்னராக்க பாக்குறியா? பிரியா கடைசியா சொல்றேன், நான் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு அமைதியா போனீன்னா உண்டு, இல்லனா உன் மூச்சை நிறுத்திடுவேன். என்ன மிரட்டறியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இந்த விஷயத்தை என் மாமா கிட்ட சொல்லியே தீருவேன். ஏய் பிரியா பிரியா நில்லு. பிரியா நில்லு. நில்லு பிரியா நில்லு. சொல்றதை கேளு பிரியா. ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க நிறுத்துங்க. கோடவாக்கு போங்க. கொஞ்சம் சீக்கிரமா போங்க. மலையில இதை விட எப்படிமா வேகமா போக முடியும்? சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போங்க. என்னங்காச்சு? இருங்க பாத்து. என்னங்காச்சு? ஆட்டோ இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகுதுமா. நீங்க வேற ஆட்டோ பிடிச்சு போயிருங்கம்மா. ஆட்டோ இல்ல போகுதா? போகாதுமா. என்னங்க என்கிட்ட காசு இல்ல, இந்த மோதிரத்தை வச்சுக்கோங்க. என்னம்மா
ஏமா என்னம்மா மோதிரத்தை கொடுத்துட்டு போற? ஏமா நில்லுமா. என்ன விட்டுரு, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. என்னைய மாட்டி விட போற? சார் மழையில மாட்டிக்கிட்டா போல இருக்கு, அதான் இன்னும் வரல. நீங்க தப்பா நினைக்காதீங்க. பரவாயில்லைங்க, நாங்க வெயிட் பண்றோம். என்னம்மா? காவியா இங்க வா. மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி பிரியா ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாளான்னு கேளு. ஹலோ காவியா, நான் ஹெவி டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். நான் வீட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே அங்கே வந்துடுறேன். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டாங்களா? எல்லாரும் எப்போ வந்துட்டாங்க சரி. ஆனா பிரியா தான் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரவே இல்லை. அண்ணன் ஃபோன் பண்ணி பார்த்தாரு, ரிங் போயிட்டு இருக்கா, அவ எடுக்கவே மாட்டேங்கிறா. அதான் ஆபீஸ்ல இருக்காளா இல்ல கிளம்பிட்டாளான்னு கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். நான் 5 o'clock பிரியா ஒரு ஃபைல் கொண்டு வர சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு கால் வந்துச்சு. அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண நான் போயிட்டேன். இப்போ கூட நான் மீட்டிங் முடிச்சுட்டு ஜஸ்ட் கெட்டிங் பேக் ஹோம். பிரியா ஆக்சுவலி நேரத்து வீட்டுக்கு வந்திருக்கணும். ஐ திங்க் மேபி மழை பெய்யறதுனால ஷீ ஸ்டாண்டர்ட் சம்வேர் ஆன் த வே. ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாளே. மழை டைம்ல ஃபோனை பேக்ல வச்சிருந்தா ஃபோன் அடிக்கிற சவுண்ட் கேட்டிருக்காது. யூ டோன்ட் வரி, அவ சீக்கிரம் வந்துருவா. அப்படி இன் கேஸ் வரலனா யூ ஜஸ்ட் ஆஸ்க் வினோத் டு கோ அண்ட் லுக் ஃபார் ஹர். ஓகே, நான் வீட்டுக்கு போய்ட்டு உடனே வந்துடுறேன். பாய். சரிங்க. மாப்பிள்ளை என்னம்மா சொல்றாரு? சரி, 5 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து மீட்டிங் இருக்குன்னு கிளம்பிட்டாராமா. பிரியா வர வழியில மழையில எங்கேயாவது மாட்டி இருக்க போறா, வண்டி எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. மாப்பிள்ளை சொன்னதும் சரிதான். நான் போய் ஆபீஸ் வரைக்கும் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ போய் ரெயின் கோட் எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, நம்ம கார் இருக்கு, வாங்க போலாம். வாங்க. சரி அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன்.